Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ரவா கேக் தான் பார்க்க போறோம். இது வந்து இன்னைக்கு நான் 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் கம்மியா தான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். ரவா வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்படியே பாதி அளவு தான் சுகர் எடுக்கணும். சுகர் வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். அது ரெண்டையும் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தனியா ஒரு கிண்ணத்துல நெய் வந்து 2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ரவா அண்ட் சுகர் மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைதா, அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து வெறும் 3 ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள். பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு கேக் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 20 to 30 minutes அப்படியே ரெஸ்ட் வச்சிடலாம். அப்புறம் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 minutes. நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து இந்த பேட்டர் ஆட் பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மைதா ஆட் பண்ணி நல்லா வந்து சுற்றி தடவி விட்டுட்டு இந்த பேட்டர் ஆட் பண்ணி அவனில் வந்து நம்ம வச்சிடலாம். இதை 20 minutes வந்து 180 degree Celsiusல பேக் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் மொத்தமே வந்து எனக்கு ஒரு 10 minutes தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 20 minutes ஆச்சு. அவ்வளோதான், டோட்டலாகவே ½ hour தான். ரொம்பவே டேஸ்டான ரவா கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதனால் என்னால் ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு காட்ட முடியல. நாங்கள் சாப்பிட்ட ஒரு பிட் ஆஃப் பீஸ் தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.